வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது உங்கள் பக்தி நேரம். இன்றைக்கி நாம் பரிமாறிக்கொள்கிற போக ஆன்மீக தகவல் என்னன்னா, தைப்பூசம். ஆஹா, தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அற்புதமான வைபவம் உலகமெங்கிலும், தமிழகம் மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது, உலகமெங்கிலும் கடல் தாண்டி ஆலயம் கொண்ட முருகப்பெருமானின் இந்த அற்புதமான திருவிழாதான் தைப்பூசம். அதாவது முருகப்பெருமானுக்கு வருடத்தில் முக்கியமான பண்டிகைகளில் தைப்பூசமும் ஒன்று. அதுவும் இது உத்தராயண காலத்திலே மகர மாதத்திலே வருகின்ற அற்புதமான பண்டிகை தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் மற்றொன்று சிவபெருமானையும் குறிக்கிறது. என்னவென்றால், சிவபெருமானும் பார்வதியும் ஆனந்த தாண்டவம் ஆடிய இந்த நாள்தான் தைப்பூசம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அதே போன்று முருகப்பெருமான் தன் அன்னை பார்வதியிடம் சக்தி வேலை வாங்கிய திருநாளாக தைப்பூசத்தை குறிக்கிறார்கள். அதாவது, ஆறு கடல் தாண்டி மேல் நாட்டுக்கொள்ளும் நம்மூருகன் புகழான கோவில் கொண்டான், விஞ்ஞானம் பேசும் மேல் நாட்டு மக்களை மெஞ்ஞானம் உணர வைத்தான், கடல் தாண்டி திருமுருகன் கோவில் கொண்டான், தமிழ் மொழியை நன்றாக வாழ வைத்தான், முருகா முருகா சரவண பவகுகா முருகா, முருகா முருகா ஷண்முக வடிவேலா முருகா. கடல் தாண்டி தமிழ் கடவுளாக உலகமெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச நன்னாளிலே லட்சோப லட்சம் மக்கள் காவடி எடுத்து அலகு குத்தி முருகனை வழிபட்டு தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்கிறார்கள். தைப்பூசம், பூச நட்சத்திரம் ரொம்ப ஒரு விசேஷமான நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரன். இதனுடைய பரிகார தேவதை யாருன்னா குரு பகவான். அது பாருங்கள் லிங்க். ஸோ குரு பகவான் பிரகஸ்பதி, ஞானம் மோனம் எல்லாத்தையும் அளிக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான், சரவணபவன். அதனால தான் குரு தசை பலவீனமாக உள்ளவர்கள், குரு பார்வை குறைவாக பெற்றவர்கள், ஜாதகத்திலே குரு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தால் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியை வணங்க அவர்களுக்கு குருவால் ஏற்படும் தீமைகளோ குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் அதிகமாக சுப்பிரமணிய சுவாமியை வழிபட வேண்டும். அதே போன்று அப்பனுக்கே பாடம் சொன்ன அந்த ஆறுமுக சுவாமி, தகப்பன் சுவாமியாக சுவாமிமலையிலே கோவில் கொண்டுள்ள ஆறுபடை வீடுகளுள் ஒன்றான சுவாமிமலை முருகப்பெருமானை தரிசித்தால் குருவின் பார்வை அழகாக பெற்று வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் தைப்பூசத்தன்று காவடி தூக்குறது எதனால் தெரியுமா? எதுக்கு நம்ம தூக்குறோம் தெரியுமா? வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த நமக்கு ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஆற்றுணா துயரங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது இந்த கவலையெல்லாம் நான் காவடி போல் சுமந்து உன்னுடைய காலடியில் வைக்கிறேன் முருகா, என் கவலைகளை தீர்த்து என்னை ஆட்கொள் முருகா, வாழ்க்கையிலே எனக்கு அற்புதமான நிம்மதியும் இந்த மனித பிறவியை கொடுத்த உந்தன் புகழ் பாட எனக்கு இந்த பாக்கியத்தை அளித்து எனக்கு இருக்கும் இந்த நெருக்கடிகளை நீ நீக்க வேண்டும் அப்பா என்று இடும்பன் மூலமாக முருகனிடம் நாம் காவடி எடுத்து நம்முடைய குறைகளை சொல்லி முருகனின் அருளை பெறுகிறோம். அதுதான் ஐதீகம். அதுதான் இடும்பன் சத்தியகிரி மலைக்கு இடும்பன் அந்த காவடியை தூக்கி போன வைபவம் தான் இன்று
நாம் முருகப்பெருமானுக்கு காவடி தூக்கி நம்முடைய கவலைகளெல்லாம் கந்தனிடம் சொல்லி கந்தன் காலடியை வணங்கினால் கவலைகள் யாவையுமே உடனே போகும், கந்தன் காலடியை வணங்கினால். அதே போன்று எந்தன் குரலில் ஒலிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இந்த மாதிரி முருகனின் புகழ் பாடும் பாடல்களை பாடி, அதே போன்று கந்தசஷ்டி கவசம் பாலராயன் சுவாமிகள் எழுதிய அற்புதமான கந்தசஷ்டி கவசத்தை இந்த தைப்பூசம் விரத காலம் 10 நாட்களுங்க, அதாவது கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பிப்ரவரி 11 தைப்பூசம், 2ஆம் தேதி அன்றைக்கி விரதம் ஆரம்பித்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 10ஆவது நாள் சரியாக தைப்பூசத்தன்று இந்த 10 நாட்களும் விரதம் இருந்து, அதாவதுங்க மலேசியா உங்களுக்கு தெரியும், சீன மக்கள் அனைவரும் முருகனுக்கு 1 மாதம் விரதம் இருந்து மாலை அணிந்து அலகு குத்தி பத்துமலையில் கோவில் கொண்டுள்ள முருகனுக்கு காவடி எடுத்து தங்களுடைய நேர்த்திக் கடனை அற்புதமாக செலுத்துகிறார்கள். அதுதான் பாருங்கள் முருகனுடைய விசேஷம். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சீனாக்காரன் 1 மாதம் விரதம் இருந்து, எப்படி சபரிமலைக்கு நம்ம விரதம் இருந்து போகிறோமோ அந்த மாதிரி மாலை அணிந்து 1 மாதம் அந்த பத்துமலை முருகனுக்கு விரதம் இருந்து, விரதம்னா சும்மா உங்கள் வீட்டு விரதம் என் வீட்டு விரதம் இல்லை, சத்தியமான விரதம். ஒரு பொழுது தான் சாப்பிடுவான் சீனாக்காரன், கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுவான் மாமிசத்தெல்லாம். அத்தனை பக்தியாக முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி அலகு குத்தி மாவிளக்கு போட்டு பால் குடம் எடுத்து காவடி எடுத்து இந்த மாதிரியெல்லாம் முருகனை வழிபடுகிறார்கள். ஏன்? அவர்களது வாழ்க்கை அவ்வளவு ஒளிமயமாக இருக்குது. பிகாஸ் கண்கூடா பார்க்குறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் முருகன் நடத்தும் திருவிளையாடல்களையும் அற்புதங்களையும் கண்டு முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நேர்த்திக்கடன்களை சீன மக்கள் செய்கிறார்கள். மலேசியா மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர், மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா. மொரீஷியஸ் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பேசுகிற மக்கள் மட்டும் இல்லைங்க, பிரெஞ்சு மொழி பேசும் மக்களும் முருகனுக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். அதே போன்று தென்னாப்பிரிக்காவிலே கருப்பின மக்களும் முருகனுக்கு விரதம் இருந்து, அதாவது விடுங்க, நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் முருகன் மேலே பக்தி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்திலே இருக்குது. ஆனால் இனத்தால் மொழியால் வேறுபட்டால் இருக்கும் நம்முடைய உலகத்திலே இனத்தை மறந்து மொழியை மறந்து அந்த வேறுபாடுகளை மறந்து நம்முடைய தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு கருப்பின சகோதர சகோதரிகள் காவடி எடுத்து அலகு குத்தி நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். எவ்வளோ பெருமையான விஷயம்! அப்போ அவர்களது வாழ்க்கையில் முருகன் எத்தனை திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தியிருக்கிறார். இதுதான் தெய்வ நம்பிக்கை. தெய்வம் நமக்கு தரும் கண்கூடான ஒரு பலன், தெய்வத்தின் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மூலமாக நமக்கு கிடைக்கும் அற்புதமான கைமேல் பலன்கள் தான் இந்த வழிபாடுகள். இந்த 2ஆம் தேதி ஆரம்பித்து விரதம், இப்போ பிப்ரவரி 2 ஆரம்பிச்சது. இந்த 2ஆம் தேதி முதல் 10 நாட்கள் பிப்ரவரி 11 வரை நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, மொரீஷியஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் மாலை வேளையில் மக்கள் எல்லோரும் தங்கள் கடமைகளை மறந்து நேராக கோயிலுக்கு போயிடுவாங்க. கோயிலில் போய் 2 ஹவர் அங்கே நடக்கும் முருகனுக்கு நடக்கின்ற அபிஷேகங்கள், முருகனுக்கு திருப்புகழ் பாடுறது, முருகன் பாடல்கள் பாடுவது, முருகனின் பூஜையில் கலந்து கொண்டு கோவிலில் கொடுக்கும் பிரசாதங்களை அறிந்துவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த 10 நாட்களும் வேலையிலேருந்து வந்தவுடனே இதான் பண்ணுவாங்க. இதே போன்று தான் புரட்டாசி மாதமும் 1 மாதம் விரதம் அப்படி இருப்பாங்க. ஏனென்றால் இந்து சனாதன தர்மத்திலே அறநெறிப்படி வாழ்க்கையை நடத்துகின்ற நமக்கு எந்த குறையும் வாராமல் இருக்கத்தான் இத்தனை வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மகர காலத்திலே ஆண்டு தொடக்கத்திலே வைகுண்ட ஏகாதேசி, திருவாதிரை தரிசனம், மகர ஜோதி முடிந்த பின்பு அடுத்த பண்டிகை தைப்பூசம்தான். முருகனுக்கு நடக்கும் இந்த அற்புதமான தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்களை நீக்கச் சொல்லி வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சிரமமான காலத்திலும் முருகனை மறவாமல் நமக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள், அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் தாங்க உலகத்தையே ரொம்ப டேஞ்சரான விஷயம்.
நீங்கள் நல்லா பாருங்கள், மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதை உங்கள் முகம் காமிச்சு கொடுக்கும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் எதிர்க்க பேசுகிறவங்கள்ட்ட இருக்காது. உங்கள் எம்டி கேட்பார் மேலதிகாரி, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீ எங்கே திங்க் பண்ணிட்டு இருக்க? நம்மை அறியாமல் இந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மைண்ட் கேம் இருக்குது பாருங்கள், இந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் உங்களை அப்படி போய் கொண்டு விடும். அத்தனை மனக்கவலைகள், மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்கத்தான் இந்த காவடியை நாம் சுமந்து, அந்த காவடியிலே நம்முடைய கவலைகள் அனைத்தையும் சொல்லி முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து அந்த மலை மேல் நடந்து குன்றுதோறாடும் குமரன், அந்த குன்றின் மேல் இருக்கும் குமரக் கடவுளை நாம் கண்டு தரிசித்து காவடியை அவன் காலில் அர்ப்பணித்து நம்முடைய குறைகளை சொல்லி அழுகிறோம். முருகப்பெருமானும் மனமும் வந்து நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்தபடி, கலங்காதே மகனே நான் இருக்கிறேன் அப்பா என்று முத்தையன் கண்ணதாசன் வந்து ஒரு அற்புதமான பாட்டு எழுதினார். என்னுடைய தந்தையார் வீரமணிசாமி அவர்கள் பாடி, அப்பன் பழனி அப்பனடா, அவன் அரும்பெரும் தீரவியற் கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா. அதில் பழனிக்கு போவதில் சுகமதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணமதிகம், விழுந்து வணங்கினால் வயததிகம், விழுந்து வணங்கினால் வயததிகம், அந்த வீரன் தருவான் பணமதிகம். அத்தனை அழகாக அந்த பாடல். அதில் முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை, ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை. எத்தனை சத்தியமான வார்த்தை பாருங்கள். முருகன் இல்லாத ஊர் இருக்கா? ஊரும் பழனியப்பா, பேரும் பழனியப்பா. முத்தையன் இல்லாத வீடு எங்காவது இருக்கா? இந்து சனாதன தர்மத்தின் இந்து மக்களின் வீடுகளிலே ஏதாவது ஒரு வீட்டில் முருகன் இல்லாமல் இருக்காரா பார்த்தீங்களா? அதை தான் எழுதினார். முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை, ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை, பழனி அப்பனின்றி வம்சம் இல்லை, எங்கள் பரம்பரை கவனின்றி அம்சமில்லை. அது பழனி அப்பனின்றி வம்சமே இல்லையா? முருகன் இல்லைனா என் வம்சமே இல்லை, எங்கள் பரம்பரைக்கு அவனை தவிர யாருமே அம்சம் கிடையாது அப்படின்னு நம்முடைய கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் முருகப்பெருமானை பற்றி அற்புதமாக எழுதி கொடுத்த பாடல். என் தந்தையார் பழனிமலை முருகனை பற்றி தைப்பூசத்திற்காக பாடிய பாடல். இதை இப்போ சொல்லும்போது நினைவு வந்து உங்களிடையே பகிர்ந்து கொண்டேன் நேயர்களே. இந்த மாதிரி அதே மாதிரி கற்பூர ஒளியினிலே கந்தா உன் காட்சி கண்டேன், பொற்பதமே மகிழ்ந்தருள்வாய் பூரணனின் மருமகனே, கற்பூர ஒளியினிலே கந்தா உன் காட்சி கண்டேன், பாலமுதம் மன்னையிடம் பண்ணமுதம் தந்தையிடம். பாலமுதம் அன்னை பார்வதியிடம், பண்ணமுதம் அதனுடைய அறிவு. ஏன்னா நீசரின் நெற்றிக்கண்ணில் உதித்த குமரக்கடவுள் சரவண பவன், அந்த ஞானம், தந்தையிடம் பெற்ற ஞானம், ஞானஸ்வரூபனாக நமக்கு காட்சியளிக்கிறார் முருகன். வேலவனே பேரமுதம் விளையாடும் உன்னிடமே, ஆறுபடை வீடமர்ந்த ஆறுமுகப் பெருமானே. அதாவது ஆறுபடை அமர்ந்த ஆறுமுகப் பெருமானை தேடுவது உன்னருளே, தேவர் தொழும் பரம்பொருளே. இதே மாதிரி சீர்காழி ஐயா, நீ எல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை. இது போன்ற பாடல். அதே போல் டிஎம்எஸ் ஐயா பாடினது, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. இந்த பாடலுடைய அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? வாலி அவர்கள் எழுதிய முதல் பாடல் தன்னுடைய வாழ்க்கையில். வாலி அப்போ ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்த காலம். டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு இன்லேண்ட் லெட்டர் அதில் எழுதி, போஸ்ட் கார்டில் எழுதி, டிஎம்எஸ் ஐயா அவர்களே இந்த முருகன் பாடல் நான் எழுதியிருக்கேன், இதற்கு பணம் எதுவும் வேணாம், இந்த பாடலை நீங்கள் இசையமைத்து பாடி முருகனின் அருள் எனக்கு கிடைச்சா போதும். ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்தவரை பங்களா, காருன்னு, வீடுன்னு கோடி கோடியாக பணம் கொடுத்து அழகு பார்த்து வச்சவர் முருகப்பெருமான், கவிஞர் வாலிக்கு அருள் புரிந்த முருகப்பெருமான். இந்த மாதிரி சத்தியமான கடவுளுங்க, தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வேண்ட நமக்கு எந்த குறையும் இந்த தரணியிலே இல்லை. அதுதான் முருகன் வந்து அந்த பாட்டை எழுதினதுக்கப்புறம் டிஎம்எஸ் திருப்பி முருகன் பாட்டு கேட்கும்போது வாலிக்கு எழுதி தர டைம் இல்லை, அப்படி பிஸியாகிட்டாராம் அவர்.
ஸோ அந்த பாடல் அதேமாரி உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கோராசை பிறக்குதப்பா. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தான், இன்று கேட்பவன் இறைவன். இந்த பாடல் அதே மாதிரி பெங்களூர் ரமணியம்மாள் பாடினது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா மக்கள் எல்லாம் கொண்டாட்டம் வண்டாட்டம். இப்படி உருகி சொல்லுங்கள் குமரனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை, அரகர பாடுங்கள் சந்தனம் பூசுங்கள், அரோகரா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா. எவ்வளவு பாடல்கள் முருகனுக்கு. இதெல்லாம் பாடி முத்தாய்ப்பாக அருணகிரிநாதர் அருளி செய்து முத்தை தரு பத்தி திருநகை அத்துக்கிற சத்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என போத இந்த திருப்புகழை பாடி ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க 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 சீர் அடியாரெல்லாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி, வேலே போற்றி மயிலே போற்றி, திருமுருகன் திருத்தாள் திருப்பதம் போற்றி போற்றி போற்றி. நக்கீரருடைய கந்த புராணத்திலே இந்த மூவிருமுகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி வேலே போற்றி மயிலே போற்றி சேவற்கொடியும் போற்றி திருமுருகன் திருத்தாள் திருப்பதம் போற்றி போற்றி போற்றி. உருவாய் அருவாய் அருணகிரிநாதர் அருடைய உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்களுக்கெல்லாம் தமிழ் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தர் அனுபூதியை மறக்காமல் பாட கந்த சஷ்டி கவசம் நம் கைவசம் என்றும் வைத்திருக்க வேண்டும் நம் பைவசம். இதை சந்ததமும் படித்தாலோ அந்த கந்தன் என்றும் நம் வசம். கந்த சஷ்டி கவசம் செந்தமிழ் பரவசம், இதை சந்ததமும் படித்தாலோ அந்த கந்தன் என்றும் நம் வசம். கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சஷ்டி கவசம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் முருகாற்றுப்படை கந்தர் கலிவெண்பா பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் படிக்க நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேர் என்று தைப்பூசத்திலே முருகனை உருகி பாட முருகப்பெருமான் மனமும் வந்து நம்முடைய குலத்தை காக்கும் சாமியாக குலசாமியாக கோகனக வாவிபுடு சூழ் மேலக்கொடுமுளூர் வாழும் என் குலதெய்வம் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அத்தனை வளங்களையும் அத்தனை நலங்களையும் அத்தனை செல்வங்களையும் வாரி வாரி வழங்கி நமக்கு எல்லாம் ஒரு அற்புதமான வாழ்வினை அளிப்பார் என்று திடமாக நம்ப வேண்டும். முருகனை பற்றி சொல்லும்போது திருக்குறளும் முருகப்பெருமான் தனக்காக வாங்கி கொண்டது, அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் தனக்காக வாங்கி கொண்டது. கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் நக்கீரருடைய முருகாற்றுப்படை எவ்வளவு விசேஷங்கள், 6 படை கவசங்கள். இது இல்லாமல் சிறுவாபுரி முருகன் கோயில் கொண்டுள்ள அந்த பாலமுருகனை வேண்ட பொதுவாகவே முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதி, செவ்வாய் கிரகத்தின் அதி தேவதை தெய்வம் முருகப்பெருமான். ஆகவே அங்காரக தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் செவ்வாய் தோஷம் திருமண தடை, அதாவது தைப்பூசத்தன்னைக்கு கல்யாணம் வந்து தடைபடுற கல்யாணம் வந்து தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா திருமணத்தில் யோகம் கைகூடி திருமணம் கைகூடும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஏன்னா அன்றைக்கி தான் அவர் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணி தான் ஐதீகம் இருக்குது தைப்பூசத்தன்று. ஸோ இந்த மாதிரி அத்தனை நன்மை வாய்ந்த இந்த தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானை நாம் அனைவரும் பக்தியுடன் வேண்ட
பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாத்தீரு புகழ் பாடி முத்தநாமாரனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற் கருள்வாயே என்று பாடி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகா. இந்த அற்புதமான திருப்புகழை பாடி நாத விந்துக்கலாதி நமோ நமோ வேத மந்திரஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோட்டி. குறிப்பாக நைவேத்தியம் முடிந்து மங்கள ஆரத்தி காட்டும்போது தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலலீலா நமோ நமோ தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் அப்படின்னு சந்தோஷமாக முருகப்பெருமான உருகி பிரார்த்தனை செய்து தைப்பூச நாளினை முருகனோடு சிறப்பாக கொண்டாடுங்கள். முருகன் என்றும் நம்முடன் இருப்பான். தமிழ் மட்டுமல்லாது செல்வத்தையும் வாரி வழங்குவான். தமிழ் மொழியை காத்து இன்று உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் முருகப்பெருமான் நம்முடைய தமிழர்கள் உலகமெங்கும் நிறைந்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் தமிழர் இருக்கானோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான். எங்கெல்லாம் முருகன் இருக்கானோ அங்கெல்லாம் தமிழன் இருப்பான். அதுதான் பழமொழியில் சொல்வது, முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை, ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை, பழனியப்பனின்றி வம்சம் இல்லை, எங்கள் பரம்பரை கவனின்றி வேறு துணையும் இல்லை. இத்தனை மகிமை கொண்ட இந்த முருகப்பெருமானை தைப்பூசத்திலே வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் சிறந்த ஒரு நிலையை அடைந்து நாம் எல்லோரும் நிம்மதியான வாழ்வு. இன்றைக்கி என்னென்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ராத்திரி படுத்தா நான் யாருக்கும் காலையில் 10 பைசா தர வேண்டியதில்லை, நான் ₹1 யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு எவன் ஒருத்தர் எழுந்துக்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். உங்கள் பேங்க்கில் 1 கோடி 3 கோடி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் யாருக்கும் ₹1 நீங்கள் தர வேண்டியது இல்லை என்றால் நீங்களே மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட நிலையை வகுத்து கொள்ள இந்த முருகப்பெருமானின் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் உன்னதமான நிலையை அடையுங்கள். வேல் இருக்குது, மயில் இருக்குது பழனிமலையிலே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. முருகனை பாடுங்கள், முருகனை போற்றுங்கள், அழகன் முருகனை கும்பிடுங்கள். வாழ்நாளில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நாம் எல்லோரும் சிறப்பாக வாழலாம் என்று கூறி, அது மட்டுமல்லாது இந்த தைப்பூசம் ஒன்று இல்லைங்க, தைப்பூசத்துக்கு பிறகு வரும் அந்த பங்குனி உத்திரம், அதே போன்று வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களிலெல்லாம் முருகனை கும்பிட்டு மாதங்களில் பிறதை மாதம் வரும் சஷ்டியிலே முருகப்பெருமானை விரதமிருந்து துதிப்போருக்கு வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலை உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வீரமணிக்கண்ணன்.